வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான தயிர் பூரி வந்து பண்ண போகிறோம். அதாவது தயிர் பூரி. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம தயிர் பூரிக்கு அந்த பூரி வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து மார்க்கெட்லேயே வந்து இது மாதிரி சின்ன சின்ன அப்பளம் மாதிரி சைஸில் அவைலபிளாக இருக்குது. நிறைய சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது. நீங்கள் அதை வாங்கி கூட நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு வானலில் நம்ம பூரி பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் நம்ம வச்சுருக்க ஒரு பூரியை வந்து போட்டு பார்க்கலாம். எண்ணெய் வந்து இன்னும் கொஞ்சம் சூடாகணும். நம்ம பூரி வந்து நல்லா பொரிஞ்சு வருது. பாருங்கள், நம்மளுடைய பூரி வந்து எந்த அளவுக்கு சூப்பராக பொரிஞ்சு வருது. இது மாதிரி நம்ம தனியாக பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய பூரியை வந்து சூப்பராக பொரித்து எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து நம்ம ஸ்டஃப்பெல்லாம் ரெடி பண்ணிடலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 பெரிய உருளைக்கிழங்கு வந்து 4ஆக கட் பண்ணி வேக வச்சு எடுத்திருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 1/2 கப் தயிர், அப்புறம் க்ரீன் சட்னி, ஸ்வீட் சட்னி, ரெட் சட்னி எடுத்திருக்கேன். இது கூட இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பேக்கரியில் கிடைக்கக்கூடிய அந்த மிக்சர் ஐட்டம்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து இது மாதிரி லைட்டாக நுணுக்கி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, ரெட் சில்லி வந்து தேவையான அளவு யூஸ் பண்ண போகிறோம், சாட் மசாலா, ஜீரகத்தூள், உப்பு தேவையான அளவு, மல்லி இலை வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பவுலில் நம்ம வச்சுருக்க உருளைக்கிழங்குலாம் வந்து நல்லா வந்து இது மாதிரி மசிச்சு விட்டுடலாம். இப்போ இது கூட நம்ம வந்து மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா, உப்பு வந்து தேவையான அளவு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தயிர் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் சும்மா ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. நீங்கள் வேறு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு தயிர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கணும். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் சர்க்கரையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்மளுடைய தயிர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க இந்த பானிபூரியை வந்து லைட்டாக சென்டரில் மட்டும் இது மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. உடச்சி விட்டுட்டு வச்சுக்கலாம். இது மாதிரி நம்ம உடச்சி வச்சுக்கலாம். உடைச்சதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து இது உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. இது கூடவே கொஞ்சமாக வெங்காயம், நம்மளுடைய சட்னியெல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நம்மளுடைய கார சட்னி, புளி சட்னி வந்து கொஞ்சமாக, க்ரீன் சட்னி, சாட் மசாலா வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ஜீரகத்தூள், இது கூட கொஞ்சமாக தயிரும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம எல்லாத்தோடையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது மாதிரி நம்ம எல்லாம் போட்டதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க இந்த மிக்சர் ஐட்டத்தை
கொத்தமல்லியும் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நம்மளுடைய தஹி பூரி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு சூப்பரான ஈவினிங் சாட் ரெசிபியாக இருக்கும். இது வந்து எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிக்கும். இதை நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. இந்த சாட் ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.